ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவு ஏற்பட போகுதுன்னு ஜப்பான் அரசாங்கம் எச்சரிக்கிறாங்க. இதுக்கு 80% வாய்ப்பு இருக்குன்னு அந்த நாடு சொல்லுது. அது ஒரு ராட்சத சுனாமின்னு கூட சொல்லியிருக்காங்க. பூகம்பம் அப்படி இல்லைன்னா எரிமலை வெடிப்பால கடல்ல ஏற்படுற மோசமான பேரழிவின் பெயர் தான் சுனாமி. அதாவது இந்த சுனாமி வெறும் ஜப்பான் நாட்டை மட்டும் பாதிக்காது. பக்கத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 17 நாடுகள் இந்த ராட்சத சுனாமியின் ருத்ர தாண்டவத்தை சந்திக்க போகுதுன்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க. ஆனா சுனாமியின் மைய இடமான ஜப்பான் மட்டும் நாம கனவுல கூட கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மோசமான பேரழிவை சந்திக்க போகுது. உண்மையா சொல்லப்போனா இந்த மாதிரியான ஆபத்தான சுனாமிகள் ஜப்பானுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. விஞ்ஞானிகளின் புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரியான ராட்சத சுனாமி 100 to 150 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் ஏற்படும்னு. 2004 டிசம்பர் 26 இந்திய பெருங்கடல்ல ஏற்பட்ட சுனாமி காரணமா 14 நாடுகள்ல சுமார் 2,30,000 பேர் இறந்து போனாங்க. 2011 மார்ச் 21 ஜப்பான் கடற்கரையில் ஏற்பட்ட சுனாமி சுமார் 18,000 உயிர்களை எடுத்துட்டு போச்சு. இந்த மாதிரியான இயற்கை பேரழிவுக்கு பூமியின் டெக்டானிக் பிளேட்ஸின் அசைவு தான் காரணம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதுக்கும் ஜப்பானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 3 டெக்டானிக் பிளேட்ஸ் சந்திக்கிற பிரதேசத்துல தான் ஜப்பான் நாடு இருக்கு. இதுதான் இங்க அடிக்கடி பூகம்பங்கள் வர காரணம். இருக்கிற ஆபத்து போதாதுன்னு ஜப்பான்ல நிறைய ஆக்டிவ் வோல்கனோஸ் கூட இருக்கு. உலகத்துல ஏற்பட்ட 10ல் 8 பூகம்பங்கள் பசிபிக் பெருங்கடலின் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற இடத்துல தான் நடக்கும். இப்போ ரீசெண்டாக ஜப்பான் அரசாங்கம் வெளியிட்ட சுனாமி எச்சரிக்கையால் உலக நாடுகள் பயத்தில் இருக்காங்க. எதையும் சந்திக்க தயாராக இருங்கன்னு ஜப்பான் சொல்லுது. சரி, இந்த ராட்சத சுனாமி எப்போ வரப்போகுதுன்னு சொன்னாங்களா? எஸ், சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 30 வருஷங்களில் ஒரு பயங்கரமான சுனாமி பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட போகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த 17 நாடுகளில் பாதிப்பு எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு சரியாக தெரியல. ஆனால் ஒரு ஜப்பான் தேசத்தில் மட்டும் சுமார் 3 லட்சம் பேரின் உயிரை இந்த சுனாமி எடுக்க போகுதுன்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 20 லட்சம் குடியிருப்புகள் இந்த சுனாமியால் அழிய போகுது. 10 லட்சம் பேர் நேரடியாக பாதிக்கப்பட போகிறாங்கன்னு எச்சரிக்கிறாங்க. இதனால அதிகமான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும். இது உணவு பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். தாய்வான், சவுத் கொரியா, சைனா, யுஎஸ், பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா இந்த மாதிரியான 17 நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கையை தந்திருக்காங்க ஜப்பான் அரசாங்கம். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.